எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, இந்த மாதிரி லைனிங் ப்ளவுசஸ் இதை நம்ம வந்துட்டு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு அப்படியே திருப்பி தைப்போம். ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் இல்லாமல் உங்களுக்கு அந்த மெத்தடில் தைக்கும்போது இந்த கழுத்தினோட ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப மெல்லிசாக இருக்கும். சம்டைம்ஸ் கிழிஞ்சு போயிடுச்சுன்னு கூட கஸ்டமர்ஸ் கொண்டு வருவாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு மடித்து தைச்சிங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு நியூ மெத்தடு, ஆனால் ஃபினிஷிங் வந்து பொட்டிக் மெத்தடில் இருக்கிற மாதிரி சூப்பரான மெத்தடில் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க, லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கிராஸ் பீஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ்னோட அகலம் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு 1.5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரியே எடுத்துக்கலாம். 1.5 இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்குவோம் நம்ம. ஏன்னா ஃபுல் நெக்குக்கு வேணும் அப்படின் போது நமக்கு தேவைப்படும். சரிங்களா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம், ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். இப்படி பெருக்கல் குறி மாதிரி ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா? எப்போவுமே கிராஸ் கட்டிங் துணியை, நெக் பீஸ் துணியை இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணுவோம். அடுத்தது இதை வந்துட்டு 2ஆக மடித்து ஒரு ஃபோல்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 2ஆக மடித்து இப்படி ஒரு ஸ்டிச்சு, கொஞ்சம் பெரிய தையலாகவே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன தையல் தேவைப்படாது. இது நம்ம ஆல்ரெடி அதில் கழுத்தில் வச்சு தைக்கிறது அப்படின்றதுனால மறுபடியும் இதில் தையல் விழும். அதனால் இது 2ஆக மடித்து இந்த எட்ஜில் நான் தையல் போட்டுகிட்டே வரேன். ஃபுல் நெக் லென்த்து ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி ரெட்டையாக மடிச்சிடலாம். ஃபுல் லென்த்தையும் நம்ம இந்த மாதிரி தச்சாச்சு. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பிசுறுகள் இருந்ததுன்னா இந்த நூல் பிசுறு இதுகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரே சீராக நேராக இருக்குது. இப்போ நம்ம இதை இந்த பக்கம் வச்சுருவோம். இப்போ பேக் தட்டு துணியை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் தட்டு. இது மேலே இந்த லைனிங் துணியை வைங்க. இதுதான் நல்ல பக்கம், இது உள் பக்கம். சரிங்களா? இதில் லைனிங் துணியை இப்படி வைங்க. வச்சுட்டு இந்த நெக் பீஸ் கட் பண்ணி தைச்சிருக்கீங்க இல்லையா, இந்த நெக் பீஸ் எடுத்து இப்படி கீழே வைங்க. இந்த இடத்துல வைங்க. இங்கே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நெக் பீஸு, அதுக்கப்புறமா இந்த பீஸு, அதுக்கப்புறம் இது. இப்போ புதுசாக தான் தைக்கிறீங்க, எனக்கு இப்படி தைக்க முடியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த நெக் பேட்டனை மட்டுமே ஒரு தையல் போட்டுட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட் ஓரத்தில் லைட்டாக வச்சு ஒரு ரொம்ப எட்ஜில் அடிங்க. ஏன்னா நம்ம இது திருப்பி தைக்கணும் இல்லையா? அதனால் சும்மா இதனோட ஃபினிஷிங் இருக்கிற உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு தைக்க முடியாது அப்படின் போது நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கரெக்டாக அந்த நெக் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி வரணும். இந்த இது வரைக்கும் எட்ஜ் வரைக்கும் கரெக்டாக வரணும். இழுத்து பிடிக்காமல் தைச்சிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போது இதை தைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல இதை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த நெக் பீஸ் எடுத்து இங்கே வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் 1/4 இன்ச்சில் தையல் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தைச்சிட்டு வாங்க. கீழே இந்த 2ஆக மடிச்சிருக்கிற இந்த இதை வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள் தையலை. இப்போ நம்ம எப்பவும் நார்மல் தையலுக்கு கொண்டு வந்துடுறேன் நான். இப்போ நான் மெதுவாக அப்படியே இழுத்து பிடிக்காமல் தைச்சிட்டு வர போகிறேன். இந்த கிராஸ் பீஸை கரெக்டாக தைச்சிட்டு வரேன். நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஆல்ரெடி இதில் கொஞ்சம் வித்தியாசமாக நான் முன்னாடி ஒரு பிளாக் ப்ளவுஸில் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து தையல் தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதில் நான் வேறு கலரில் ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கவனித்து பாருங்கள். நான் 1/4 இன்ச்சில் வச்சு இப்படியே தைச்சிட்டு வரேன். கீழே இந்த லைனிங் கிளாத் இருக்குது. கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அது வச்சு அது மேலே இந்த 2ஐயும் 1 by 1 வச்சுருக்கிறத அப்படியே தைச்சிட்டு வரேன். சரிங்களா? நான் இதையும் இழுத்து பிடிக்கலை, அதையும் இழுத்து பிடிக்கலை, 2ஐயுமே நார்மலான லூஸில் வச்சே தைச்சிட்டு வந்துட்டுருக்கேன், இழுத்து பிடிக்காமல். சரிங்களா? இதில் நீங்கள் பேக் தட்டு தைச்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட் தட்டுக்கு எப்படி தைக்கணும் அப்படின்றது ஒரு டெக்னிக் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போது இந்த இடத்துல எல்லாம் நம்ம இந்த கட் கொடுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த வளைவுகள் இருக்கிற இடத்துல எல்லாம் நல்லா அப்படி கொடுத்துருங்க. இப்படி கிராஸாக கொடுக்கணும், நேராக கொடுக்கக்கூடாது. இந்த கட்டு கொடுக்கும்போது இப்படி கிராஸாக கொடுத்து நெருக்கமாக இந்த வளைவுகள் இருக்கிற இடத்துல நல்லா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த லைனிங் கிளாத்தை மட்டும் எடுத்து இப்படியே நல்லா அப்படி எடுத்து விட்டு நகத்தில் கீறி விட்டு திருப்பிடுங்க. உள்பக்கம் திருப்பும்போது பார்த்திங்கன்னா இந்த துணி உள்ளுக்குள்ளே போயிடும். இப்போ பாருங்கள், படிமான தையல் நம்ம போடுவோம். இதில் நான் ஃப்ரண்ட் நெக்கையும் உங்களுக்கு எப்படி இதே மாதிரி நம்ம வைக்கிறது அப்படின்றத அடுத்ததாக காமிக்கிறேன். இதை தைச்ச உடனே உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் எப்படி தைக்கிறதுன்றதையும் நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்படியே இந்த எட்ஜ்லேயே தைச்சிட்டு வரேன் நான். லைனிங் கிளாத் வெளியில் வரக்கூடாது. தெரியுதா, இப்போ தையல் தெரியுதா உங்களுக்கு? இந்த துணியில் உங்களுக்கு அதே மாதிரி இழுத்து பிடிக்காமல் கரெக்டாக அந்த வளைவுகள் வர்ற இடத்துல அழகாக வளைவுகள் வர்ற மாதிரி தச்சு கொண்டுட்டு வரேன். லைனிங் கிளாத்தை எடுத்து விட்டுக்கிட்டே கொண்டுட்டு வாங்க, சிக்கிராது எங்கேயும். மேலே தெரியக்கூடாது லைனிங் கிளாத்து. இப்படி நீங்கள் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா கழுத்தில் நம்ம துணி கொடுத்து தைச்சா மாதிரியே ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா? சும்மா அப்படியே துணியை கொடுத்து தைச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபினிஷிங் வராது. கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப மெலிசாக இருக்கும் கழுத்து, கிழியும், நடுமுதுகில் கிழிஞ்சிருது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டும் வருது. நம்ம அந்த மாதிரி திருப்பி தைச்சி தரும்போது கிழிஞ்சிருச்சு அப்படின்ற கம்ப்ளைண்ட்டு கஸ்டமர்ஸ் கொண்டு வராங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா, இப்போ இந்த ஷோல்டரையும் ஸ்டிச் பண்ணிட்டேன், இங்கேயும் இந்த ஷோல்டரை நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். 2 ஷோல்டரையும் ஆல்ரெடி நெக் பீஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம பிசிறுகள் நூல்கள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம். இப்போ பேக் தட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துருச்சு. இதில் இங்கே பாருங்கள் ஃபினிஷிங், இப்படி கையில் தொட்டு பார்க்கும்போது இது நல்லா அழுத்தமாக இருக்குது. ஆனால் நெக்னோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக அழகாக வந்திருக்கு. இதில் ஃப்ரண்ட் தட்டு எப்படி தைக்கிறது அப்படின்றதுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட் தட்டுக்கும் அதே போல் லைனிங் கிளாத்தை கீழே எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பீஸ் இருக்கும் இல்லையா, கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதையும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அதையும் கீழே வச்சுருங்க. இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் இங்கே இருக்கணும். இந்த மாதிரி வச்சு 2ஐயும் வச்சு இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு அடுத்தது துணி மெட்டீரியல் எடுத்துருங்க. மெட்டீரியலை எடுத்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது தைச்சது, கீழே லைனிங் கிளாத்து, அதுக்கு கீழே கிராஸ் பீஸ், 3மே இருக்குது இந்த இடத்துல. சரிங்களா? ஒரு 1/4 இன்ச் இந்த இடத்துல தையல் விட்டு தைக்க போகிறோம். இதை மேலே க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம ஷோல்டரை இந்த இடத்துல தைக்க ஆரம்பிப்போம். எப்பவும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சில் தையல் நிறுத்தியிருக்கோம் இல்லைங்களா, இந்த பக்கம் துணி அந்த இடத்துல தையலை நிறுத்துங்க. இப்போ இந்த கிராஸ் பீஸை கையில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி திருப்பிடுங்க, துணியை கிராஸ் பீஸ் வச்சுருங்க. அடுத்தது இந்த துணியை வச்சுருங்க. இதை கொஞ்சம் இந்த பக்கமாக இப்படி தள்ளி விட்டுடுங்க. சரிங்களா? இது கிட்ட இருக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளிக்கோங்க. இப்படி வச்சு தைக்கும்போது உங்களுக்கு அழகாக ஷோல்டரும் பிசிறு இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த கிராஸ் பீஸும் கொடுத்து நல்லா அழுத்தமாக நம்மளுக்கு ப்ளவுஸும் நல்லா அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கழுத்தை இழுக்காமல் 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இந்த மாதிரி தைங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சில் தான் நான் இந்த தையலை கொண்டுட்டு வர்றேன். கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ஷோல்டரில் இந்த கார்னரில் லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுடுங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டுக்கும் இந்த கிராஸ் கட் போடுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி கட்டிங் போட்டுடலாம்.
இப்போ நம்ம இதை திருப்பணும்னு சொன்னால் இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஷோல்டர் வந்து இந்த மாதிரி வந்துடும். அந்த உள்ளுக்குள்ளே வச்ச கிராஸ் பீஸும் உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே இன்னொரு படிமான தையல் நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி நல்ல நெக் பீஸ் வந்துட்டு கேன்வாஸ் கிளாத் வச்சு கொடுத்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். பார்க்குறதுக்கு லுக் வைஸ் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். லைஃபும் நல்லா வரும் உங்களுக்கு. சரிங்களா? அதுதான் இந்த மெத்தட்லேயும் நீங்கள் கழுத்தை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்க போட்டுக்கவும் கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி கேட்பாங்க, இது நல்லா இருக்குது கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி கேட்பாங்க. இப்போ நம்ம ஒரு லைன் கொண்டு வந்துட்டோம். அப்படியே இந்த பட்டிகையும் சேர்த்து தச்சிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் பகுதியும் தைச்சு கொண்டு வந்துட்டோம். நீங்கள் பாருங்கள், அழகாக நீட்டாக வந்திருக்கு. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே நல்லா நீட்டாக அந்த கிளாத் துணியை வச்சு சூப்பராக வந்துருச்சு. நல்லா இருக்கு இல்லைங்களா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுறீங்களா? இந்த மாதிரி நெக் பீஸ் உள்ளே கொடுத்து எவ்வளோ அழுத்தமாக இருக்குது தெரியுமா? இப்படி தடவி தொட்டு பார்க்கும்போது நல்லா அழுத்தமாக இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை மறுபடியும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். சூப்பராக பிகினர்ஸும் கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகலாம். நெக் வந்து அருமையாக வரும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.